கொடைக்கானலோட என்ட்ரி பாயிண்ட் சில்வர் கேஸ்கேட். அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா செண்பனூர் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப். அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும். அது வந்து கொடைக்கானலோட ஃபஸ்ட் வியூ பாயிண்ட்டாக சொல்லக்கூடிய சிட்டி வியூ பாயிண்ட். காய் சௌச்சௌ காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமளவு இங்கே சாகுபடி. பேரித்தோ பின்னணியில் அந்த சிட்டி வியூ பாயிண்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்படியே சூப்பராக இருக்கும். ஒரு எட்ஜிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ. சில்ட்ரன்ஸோடு வரவங்க இந்த ரோட்டோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அழகிய பாதையில் மேலே போனோன்னா ஒரு செண்பகனூர்லேருந்து பிரகாசபுரம் போகிற வழி. கொடைக்கானலோட என்ட்ரி பாயிண்ட் சில்வர் கேஸ்கேட். அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா செண்பனூர் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாப். அந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கும். அது வந்து கொடைக்கானலோட ஃபஸ்ட் வியூ பாயிண்ட்டாக சொல்லக்கூடிய சிட்டி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மலை உச்சியிலேருந்து சிட்டி அதை பார்க்குறது அந்த சிட்டி வியூ பாயிண்ட். அதை வந்து தைக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய செண்பனூருக்குள்ளே இறங்கி பிரகாசபுரம் சொல்லக்கூடிய சாலையில் போகணும். அந்த சாலையில் தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த பகுதியில் வரப்போ ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி இருக்குது. பார்த்தா தெரியுதுங்களா? ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குது. இதில் தான் அந்த பிரகாசபுரம் போகக்கூடிய பாதை. இந்த பாதையில் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இது லெஃப்ட் எடுத்து போயிட்டோன்னா பிரகாசபுரம், நம்ம லெஃப்ட் எடுக்காமல் ரைட் எடுத்தோம்னா சிட்டி வியூ பாயிண்ட். நல்ல ஒரு தரமான ரோடாக தான் இருக்குது. கடந்த முறை வந்திருந்தப்போ இந்த ரோடெல்லாம் இங்கே வசதியெல்லாம் இல்லை. ரொம்ப கல்லும் மண்ணுமா குண்டும் குழியுமா இருந்தது. இப்போ அந்த ரோடு நல்லா பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட கால இடைவேளையில். இந்த மரங்கள், இந்த அற்புதமான மரங்கள் வந்து பேரி மரங்கள், பேரிக்காய், பேரித்தோட்டம். ஆக சிறந்த பேரிக்காய், கொடைக்கானல் பேரிக்காய் தரக்கூடிய இந்த பேரி தோட்டங்களை இதில் பார்க்குறோம். இந்த ஒற்றை சாலையின் இருபுறமும் கொடைக்கானலில் எத்தனையோ பல வகைகள் அழிஞ்சு போயிடுச்சு. பிளம்ஸ் பேரி அப்படின்றது இன்று ஒரு கனவா மாதிரி இருக்குது. ஆனால் இன்றுமே தற்போது வரை இன்னும் பேரி தோட்டங்கள் நிறைந்த பகுதி இந்த சிட்டி வியூ பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய இந்த ஒற்றை சாலை. பெரும்பாலும் இளைஞர்களின் பொழுதுபோக்கு இடமாக விளங்கக்கூடிய இந்த உள்ளூர் மற்றும் வெளியூர்லேருந்து வரக்கூடிய நண்பர்கள் ஏரியாவில் இருப்பாங்க. மலை உச்சியில் ஒரு பகுதியில் இருக்கிறதுனால எக்ஸாக்டாக சொன்னோம்னா நம்ம கோக்கஸ் வாக்லேருந்து நேர் எதிரே தெரியக்கூடிய அந்த மலை உச்சி தான் இந்த சிட்டி வியூ பாயிண்ட்டு. கோக்கஸ் வாக்லேருந்து இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறோம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம கோக்கஸ் வாக்கு மற்றும் நகர் மூஞ்சிக்கல் பகுதி அப்படின்றத பார்க்கக்கூடிய இடம் இந்த சிட்டி வியூ பாயிண்ட். அதனால தான் அதுக்கு அந்த பேரும் வந்தது. அதுக்குள்ளே தான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம ரீச் ஆகிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸில் பல அரிய தகவல்கள் அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்த நேரம் இவ்வளோ நேரம் நல்ல வெயில் அடித்தது. நம்ம வரோன்னு தெரிஞ்சதுமே நம்மளை வரவேற்கும் விதமாக அற்புதமான ஒரு மேகமூட்டம், வெண் பனி படர்வு மேகமூட்டமாக தென்படுது. இதுதான் இந்த பாயிண்ட். ஆல்மோஸ்ட்டு அந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல நின்று பார்க்குறது தான் சிட்டி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் மேலே போகலாம். ஒரு சில மலை கிராமங்கள்லாம் இருக்குது. இதற்கு மேலே உள்ளூர் மக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு இப்போ நம்ம நேராக போய்ட்டு ரிட்டர்ன் வரப்போ இதோ வியூவை பார்க்கலாம். இல்லை ஒரு சில மலை கிராமங்கள் இருக்குது இந்த உச்சியில். எக்ஸாக்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? தரமாக இருக்குது. ரோடு போட்டதுனால இவ்வளோ ஈஸியாக நம்மளால் வர முடியுது. சென்ற முறை நான் என்னோடய மனைவி மக்களோடு வந்தப்போ இதை தாண்டவே முடியல. அவ்வளோ குண்டு குழியுமாக இருந்த ஒரு பகுதி இன்றைக்கி நல்லபடியாக ரோடு போட்டு கொடுத்துருக்கிறது. கடைக்கோடி
இதில் இருக்கக்கூடிய கிராம மக்களுக்குமே நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அந்த பயனை நம்ம இருக்கிறோம். இந்த சாலை மலைய சரிவில் வெட்டி அமைக்கப்பட்ட இந்த சாலை ஒற்றை சாலையாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதை ட்ரைவ் பண்ணுறதுமே ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 250 to 300 குடும்பங்கள் இந்த மலை உச்சியில் இருக்க கிராமங்கள் வசிக்கிறதா சொல்கிறாங்க. என்னோடய வாழ்நாளில் முதல் முறையாக இந்த பகுதிக்கு நான் வரேன். இதுவரையும் வர முயற்சி பண்ணோம், ரோடு சரியில்லாதனால வரல. இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதனால் இந்த இடத்துக்கு வரோம். நம்ம கூட தம்பி அஸ்லாம் இருக்கார். அவர் வந்து சின்ன வயசில் எல்லா இடத்தையும் பார்த்துட்டாரு. இப்போது பார்த்தோன்னா இந்த அழகிய பேரி தொப்புக்குள்ளே சின்ன வயசுலேயே வராரு. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பயே பெரிய எக்ஸ்ப்ளோரர் அவர். கொடைமலையோட எல்லா பகுதியும் தரமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காப்புல. பாதைகள் எல்லாமே நம்ம நினச்சதை விட கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் போல இருக்கு. இந்த சகாயபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி ஐயர் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டி வியூ பாயிண்ட்லேருந்து மேலே போனால் ஐயர் கிணறு போக போக வந்துட்டுருக்கு. எவ்வளோ பெரிய பேரி தோட்டம்! ஒரு ஆச்சரியத்தக்க வகையில் இருக்கக்கூடிய மிக பரப்பளவு கொண்டது. எல்லாமே தனியார் தோட்டம். அதான் அதில் குறிப்பு. சாலையின் இருபுறமும் தனியாருக்கு சொந்தமான தனியார் பேரி தோட்டம். இந்த பகுதியில் ஒரு சில வீடுகள் கண்ணுக்கு தென்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த சிறு வில்லேஜுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்ன அஸ்லாம் எப்படி இருக்குது? இதான் ஃபஸ்ட் டைம் வரோம் இல்லையா? எங்கே வந்திருக்கீங்களா? யார் கூட? அண்ணன் கூட வந்திருக்கீங்களா? எது வரையும்? இங்கே வரையுமா? சர்ச்சு மாதிரி தோணுது. இதான் ஃபஸ்ட் டைம்ப்பா. வா, சில நினைவுகள்லாம் பார்க்க. சர்ச் ஓகே, நுழைவாயில் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர், டோல்கேட்லாம் போட்டிருக்காங்க. கீழே ஏதோ ப்ரோக்ராம் போல். ஓகே, இதுக்குள்ள தான் நிறையா வீடுகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய மக்கள் கொடைக்கானலுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை வாய்ப்பு ரீதியாக வரவங்க எல்லாமே இங்கேருந்து வராங்க. இரவு நேரங்களில் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்றதே ஒரு சிந்தனைக்குரிய விஷயம்தான். இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. சிமெண்ட் ரோடு ஒன்று ஆரம்பிக்குது. ஓகே, இது திருப்பக்கூடிய இடமாசில் வந்து நிறைய வீடுகள் இருக்குது இல்லையா? பார்ப்போம், என்னதான் பார்ப்போம். இன்னொரு வாட்டி நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும்ல. ஸோ இங்கே விவசாயங்கள் பிரதானமாக பண்ணுறாங்க போல். கேபேஜஸ்லாம் நிறையா விளைஞ்சிருக்கு தோட்டங்களில். 200-300 குடும்பங்களுக்கு மேலே இருப்பாங்க போல இருக்குது. ஸோ உள்ளூர் மக்களே வராத ஒரு பகுதியாக இருக்குது. சாலை நீண்டு கொண்டே போகிறது. சிறப்பு. இந்த மேடு ஏறி மேலே போயிட்டோன்னா அந்த மலை உச்சி போயிடுவோம்னு நினைக்கிறேன். அப்படி தானே தம்பி? திருப்பிக்கலாமா இங்கே நம்ம? ஸோ கால நேரம் கருதி அடுத்த ஒரு முறை இது தனி விசிட் அடிக்கணும் போல. ஸோ சிட்டி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். சகாயபுரம் பகுதியில் வந்து பார்த்தப்போ சௌச்சௌ பந்தல், இந்த கல்யாண வீடு விசேஷங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு சத்தான ஒரு வைட்டமின்கள் நிறைந்த ஒரு காய்கறி. இந்த காய் சௌச்சௌ காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமளவு இங்கே சாகுபடி. இது ஒரு சிறப்பாகவும் பார்க்கலாம்.
எவ்வளோ பெரிய குடியிருப்பு கொடைக்கானலோட எதிர்மலையில். அதுதான் கொடைக்கானல் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இப்போ மேகம் பூத்து அது பின்னாடி புள்ளி புள்ளியாக தெரிகிறதெல்லாம் அதோட வீடுகள், நம்மளோட வாழக்கூடிய பகுதிகளாக இருக்குது. ஸோ சகாயபுரம் ஐயர் கிணறுலேருந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆகும். இடைப்பட்ட இடையில் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க தோப்புகள், வேலி தோப்பு. வேலி தோப்பினில் அந்த சிட்டி வியூ பாயிண்ட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அப்படியே அப்பா சூப்பராக இருக்கும். ஒரு எட்ஜில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூ. அங்கே தெரியுறது உகார்த்தே நகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அங்கே தெரியக்கூடிய ஒரு சர்ச் ஒன்று தெரியுது, குழந்தை இயேசு கோயில்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒரு மலைச்சூரிலிருந்து மற்ற பகுதியை பார்க்குறதே ஒரு இன்பம் தான். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். பயன்படுத்தக்கூடிய அந்த விவசாய விளைநிலங்களை பயன்படுத்தக்கூடிய கோவேறு கழுதை குதிரை இனமாக இருந்தாலும் இது வந்து பொதி அதிகமாக சுமக்கிறதுனால இது ஒரு ப்ரீடு. அந்த ப்ரீடு வந்து கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்க. நல்லா அருமையாக எவ்வளோ பெரிய நிலையிலையுமே அது பொதிகளை சுமக்கிறதுல தயங்காது. எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் இறக்கமாக இருந்தாலும். அரிதினு மாதிரி தான் வருவாங்க மக்கள். இங்கே ரொம்ப ரேர் விஷயங்கள் தெரிஞ்சவங்க, கேள்விப்பட்டவங்க வருவாங்க. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த பேரி தோப்பெல்லாம் இருக்கும்னு யாருனாலுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்று கொடைக்கானல் மலை பகுதியை பொறுத்தளவுக்கு பல்லங்கி, கோம்பை, அட்டுவம்பட்டி எதிர் திசையில் இருக்குது. அங்கே நிறைய பேரி தோப்புகள் உண்டு, பிளம்ஸ் தோட்டங்கள் உண்டு. அதேபோல் டவுன் லிமிட்டில் இருக்க பகுதியில் இந்த ஐயர் கிணறு பகுதி, கோராப்பூர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் அதிகமான பேரி தோப்புகள் உண்டு. அதை பார்ப்போம். மேக்ஸிமம் டூரிஸ்ட்டு வர மேக்ஸிமம் லெவல் இதுதான் இந்த சிட்டி வியூ பாயிண்ட். உள்ளூர் டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு வருவாங்க. நல்லா மிஸ்ட் ஒன்று கவர் ஆகிருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கவரேஜ் ஆயிடுச்சு. இல்லை அது அடுக்கடுக்கான ஒரு மலை தொடர் தெரியும் இந்த பாயிண்டில். இந்த இடத்துல இருந்து வந்து பார்க்குறதுக்கு தான் மக்கள் நிறையா வராங்க. இந்த மலைச்சரிவை பாருங்கள், ஒற்றை சரிவு கொஞ்சம் டீப்பாக தான் இருக்கும். இது மாதிரி நிறையா 1/1 லாஸ்ட் வரையும் தெரியும். ஒரு மலைத்தொடர் அடுக்கி வச்ச மாதிரி. இது அந்த பள்ளத்தாக்கு. நல்ல மேகம் எந்த நேரமுமே இதில் பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டீப்பான ஒரு இடத்துல ஒரு வாட்டர் ஃபால் ஒன்று காமிக்கிறேன். அந்த ஓடை ஒன்று தெரியுதுங்களா? ஒரு பிளவு மாதிரி இருக்கிறதுல தான் ஒரு ஓடை. இது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வன உயிரினங்கள் தாகம் தணிக்க உள்ளது. அந்த வெள்ளையாக தெரியக்கூடிய பாறை, இது ஃபுல்லாக மொபைல் தான், ஸோ ஒரு அளவுக்கு தான் கிடைக்கும். இப்போது கொஞ்சம் தெளிவாக தெரியுது அந்த அடுக்கான தொடர்கள், மலை தொடர்கள். இது தேனி மாவட்டத்தையும் பெரியகுளம், வத்தலக்குண்டு,
தேனி எல்லாமே தெரியும். இதில் நைட் வியூ ஒன்று வந்து பார்த்தோன்னா என்டையர் அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிறு நடை. இந்த பகுதியை சேஃபாக ஃபேமிலியோட சில்ட்ரன்ஸோடு வரவங்க இந்த ரோட்டோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அழகிய பாதையில் மேலே போனோன்னா ஒரு பாறை ஒன்று இருக்கும். அந்த பாறையிலிருந்து நல்ல வியூ காட்சி தெரியும். ஸோ அப்படியே போகலாம். இந்த பக்கம் வாயா. சேஃப்டி ஃபஸ்ட்டு. எங்கே போனாலும் சேஃப்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம போகணும். சரியா? தரையில் வந்துட்டு உங்களுக்கு செடி மூடி இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் பள்ளம் இருந்தாலும் இருக்கும். அதனால் ஒரு அடி எடுத்து வைக்கிறப்ப கவனமாக எடுத்து வச்சு அமுக்கி பார்த்துட்டு தான் போகணும். அப்படியே மேல் பகுதியில் ஏறிடலாம்ல. அவ்வளோதான். இப்படி கிளைம் ஆகும். எஸ், சேஃப்டி சேஃப். எப்படி வாங்க. எஸ், கவனம். எப்போதுமே செடியை பிடிச்சி ஏறக்கூடாது. அது கையோடு பிச்சுக்கிட்டு வந்துடும். புரியுதா? பாடி பேலன்ஸில் தான் ஏறணும். காலை ஆழமாக ஊண்டிட்டு. எஸ், எப்படி இருந்துச்சு?